ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ இப்போ நம்ம சிங்குலர் பிளர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டைப் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சிங்குலர் பிளர் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ செகண்ட் டைப் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் டைப் ஆட் எஸ் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு டைப் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து செகண்ட் டைப். ஸோ நவுன் எண்ட்ஸ் வித் எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட், ஓ. இந்த 7 லெட்டரில் முடியுது ஒரு நவுன் அப்படின்னா அது வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். சாரி ஃபார் தட், எடுக்க தேவையில்ல, கூடவே இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த எஸ், எஸ்எஸ், எஸ்ஹெச், சிஹெச், எக்ஸ், இசட், ஓ. ஸோ இந்த 7 டைப்பில் ஒரு நவுன் முடியுது அப்படின்னா நீங்கள் கூட இஎஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஸோ ஃபஸ்ட் ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஸ், எஸ்ல முடிஞ்சிருங்களா, நீங்கள் கூட இஎஸ் சேர்த்து கேஸஸ் அப்படி சொல்லி முடித்தா போதும். சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பஸ். ஸோ எஸ்ல முடிஞ்சிருங்களா, எஸ் அப்படின்னா இஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ பஸ்ஸஸ், சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு வெறும் இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிஹெச்சில் முடிஞ்சிருக்கு. ஸோ பஞ்ச். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். சிஹெச்சில் முடிஞ்சாலுமே என்னது, இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், ப்ளூரலுக்கு மாறிடும். ஸோ பஞ்சஸ். பிரான்ச், சேம், பிரான்ச்சஸ், இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ வாட்சும் அதே தான், வாட்சஸ். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ், எக்ஸில் முடிஞ்சாலும் அதே தான் சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸில் முடிஞ்சாலும் இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஸோ பாக்ஸஸ், டேக்ஸ், டேக்ஸஸ், ஃபாக்ஸ், ஃபாக்ஸஸ். இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் டபுள் எஸ், டபுள் எஸ்ஸில் முடிஞ்சாலுமே அதே தான் சொல்லியிருக்கோம். ஸோ இஎஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும், சிங்குலர்லேருந்து ப்ளூரல் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கிராஸ், டபுள் எஸ் ஆட் பண்ணிங்கன்னா கிராஸஸ். கிளாஸும் அதே தான், கிளாஸஸ், கிளாஸ், கிளாஸஸ். மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸே கேட்க மாட்டாங்க. தெரிஞ்ச வேர்ட்ஸே கேட்டால் ஈஸியாக சொல்லுவீங்க. நிறைய வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியாத வேர்ட்ஸை கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா டொபாஸ்லாம் இருக்குல்ல, ஸோ டொபாஸ், புஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நியூ வேர்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ண வரும். ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி, மேக்ஸில் எவ்வளோ ஃபார்முலா படிக்கிறோம். ஸோ அதேமாதிரி இங்கிலீஷுக்கு இது ஒரு ஃபார்முலா, சிங்குலர் ப்ளூரலுக்கு. ஸோ அப்படி நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எஸ்ஹெச்சில் முடிஞ்சிருங்களா, எஸ்ஹெச்சில் முடிஞ்சாலும் அதே தான். ஸோ இஎஸ் ஆட் பண்ணால் போதும். ஸோ டிஷ், டிஷ்ஷஸ், விஷ், விஷஸ். சில வேர்ட்ஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுனால அது நம்மளே மீறி ஈஸியாக வந்துடும். ஸோ ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரஷ், ப்ரஷஸ், குவிஸ், குவிஸஸ், புஸ், புஸ்ஸஸ், டொபாஸ், டொபாசஸ். இசட்டில் முடிஞ்சிருக்கனால இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ ஜீரோவும் அதே தான். ஸோ ஓவில் முடிஞ்சிருக்கனால இஎஸ் ஆட் பண்ணுறோம். ஹீரோ அப்படி தான், ஹீரோஸ், பொட்டேட்டோஸ், மேங்கோஸ், டொமேட்டோஸ், வால்கனோஸ். ஸோ ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தான். ஸோ ஆல்ரெடி நம்ம நெக்ஸ்ட் பார்ட் அப்லோட்